பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை இந்த யூடியூப் சேனலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது, அதாவது நாளை 1/5/2024 அன்று குரு பெயர்ச்சி நிகழவிருக்கிறது. அதற்குரிய 12 ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை தான் இந்த காணொளியில் பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருப்பின் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் அருகில் வரக்கூடிய பெல் பட்டனில் ஆல் என்பதை செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதன் மூலமாக நான் பதிவிடக்கூடிய பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும். ஆண்டு 1/5/2024 அன்று குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேச ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த நிலையில் 12 ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலனை இந்த பதிவில் பார்க்கலாம். முதலாவதாக மேசராசிக்காரர்களை பார்க்கின்ற பொழுது, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திற்கு செல்வதன் காரணமாக வாக்கின் செல்வாக்கு அதிகரிக்கும், எதிரிகள் மீதான பயம் நீங்கும், ஆயுள் ஆரோக்கியம் சீராகும், பணி தொழில் அமைப்பில் நிலவி வந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தில் உங்கள் பெருமைகள் பேசப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆதரவுகள் கூடும், பதவி பொறுப்புகள் அதிகரித்து மகிழ்ச்சி சீரக்கூடிய காலமாக இருக்கிறது. விநாயக பெருமானையும் பெருமாளையும் வழிபடுவது சிறப்பாகும். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கின்ற பொழுது, தற்போதைய பயிற்சியில் குருவானவர் உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசியான ரிஷபத்திற்கு வருகிறார். ஜென்ம குரு காலம் என்று யாராவது அச்சுறுத்தினால் அதை நினைத்தெல்லாம் பயப்பட வேண்டாம். இதனால் பூர்வீக சொத்துக்கள் சேர அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே சமயம் விட்டு கொடுக்க வேண்டும். வீண் ரோஷம் தவிர்ப்பது நல்லது. அதிகமாக கோபப்படக்கூடாது. அலுவலகத்தில் நீங்கள் திறமையால் முன்னேற்றங்களை காணலாம். யாரிடமும் உங்களுடைய உயரதிகாரிகளிடம் பேசும்போது கொஞ்சம் தன்னடக்கமாக பேசுவது நல்லது. துர்க்கை தட்சிணாமூர்த்தி போன்றோரை வழிபடுவது செழிப்பை சேர்க்க வல்லது. அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களை பற்றி பார்க்கின்ற பொழுது, 12ஆம் இடத்திற்கு வருகிறார். உங்கள் ராசியோட 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். இதனால உங்க முன்னேற்றத்திற்கான தடைகள்லாம் நீங்கும், மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கும். அதே சமயம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுகிறது. அலுவலகத்தில் உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பாகத்தான் இருக்கும். உங்களுடைய மேலதிகாரிகிட்ட இருந்து நல்ல பாராட்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பாராத வெளிநாட்டு வாய்ப்பு வந்தால் தவிர்க்காமல் சென்று வருவது நல்லது. குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் தேவையின்றி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். மதுரை மீனாட்சி அம்மன் மற்றும் விநாயகர் வழிபாடு நல்ல நன்மைகளை தரவல்லதாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களை பற்றி பார்க்கின்ற பொழுது, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வருகிறார். இதனால் வீடு வாகனம் சேரும், பழைய வழக்குகள் சுமூகமாக தீர்வாகும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உழைப்பிற்கு ஏற்ற உயர்வுகளை பெறுவீர்கள். புதிய பணி வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலும் தலையிட வேண்டாம். அனுமான் மற்றும் ராகவேந்திரர் வழிபாடு வாழ்வை வளமாக்கும். அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களை பற்றி பார்க்கின்ற பொழுது, இந்த ராசியில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். இதனால் வாக்குவன்மை அதிகரிக்கும், பூர்வீக பிரச்சனைகள் தீரும், தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு, எதிர்ப்புகள் நீங்கும், திட்டமிட்டு செயல்பட்டால் உயர்வுகள் நிச்சயம், உடனிருப்போர் ஆதரவு மகிழ்ச்சியை சேர்க்கும், அனுபவமிக்கவர்கள் வார்த்தைகளை அவசியம் கேளுங்கள். திருவண்ணாமலை சுவாமி அம்பாள் வழிபாடு சிறப்பான நன்மையை தரவல்லது. கன்னிராசிக்காரர்களை பற்றி பார்க்கின்ற பொழுது, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வருகிறார். இதனால் இரத்த பந்தங்களிடையே உங்கள் மதிப்பு உயரும், சுபகாரிய தடைகள் நீங்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும். அலுவலகத்தில் ஏற்றமும் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பதவி பொறுப்புகள் மனம் போல கைகூடும், வெளிநாடு பயணங்கள் கைகூடி வரும். உடனிருப்போரின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட வேண்டாம். குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்க அதிக வாய்ப்புள்ளது. நரசிம்மர் பைரவர் வழிபாடு பல நன்மைகளை தரவல்லது. துலாம் ராசிக்காரர்களை பற்றி பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் வருகிறார். முயற்சிகள் சிறப்பாக அமையும். வாக்கில் நிதானம் இருந்தால் செல்வாக்கு உயரும். இரத்த பந்த உறவுகளால் ஆதாயம் இருக்கிறது. தேவையற்ற வாக்குவாதம் எவருடமே வேண்டாம்.
பதவி ஊதியம் உயர்வுகள் தாமதமானாலும் நிச்சயம் வரும். சிலருக்கு புதிய பணி வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. துர்க்கை லட்சுமி சரஸ்வதி வழிபாடு நல்ல நன்மைகளை தரவல்லதாக இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்க்கின்ற பொழுது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். இது லாபத்தை அதிகரிக்க செய்கிறது. சகோதர வழியில் ஆதாயம் கூடும். பணியிடத்தில் உங்கள் பெருமை உயரும். மேலதிகாரிகள் ஆதரவினால் பதவி ஊதியம் உயரப்பெறுவீர்கள். உடனிருப்போர் ஆதரவு மகிழ்ச்சி தரும். புதிய பணி வாய்ப்பு கூடி வரும். அயல்நாட்டு பயண வாய்ப்பு உண்டு. பணி சார்ந்த பயணங்கள் அதிகரித்தாலும் ஆதாயம் உண்டு. முருகன் துர்க்கை வழிபாடு முன்னேற்றத்தை தரவல்லதாக உங்களுக்கு அமைகிறது. அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களை பற்றி பார்க்கின்ற பொழுது குரு பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டிற்கு வருகிறார். உங்கள் பணியில் மேன்மை ஏற்படும். தொழில் அமைப்பு சீராகும். வார்த்தையில் நிதானம் இருந்தால் செல்வாக்கு உயரும். அலுவலகத்தில் அனுகூல சூழல் நிலவும். எதிர்பார்த்த பதவி ஊதிய உயர்வு இடமாற்றம் நிச்சயம் கைகூடும். அதே சமயம் எதிலும் நிதானமும் நேரடி கவனமும் முக்கியம். கிடைக்கின்ற பணியை ஏற்றுக்கொள்ளுங்கள். ராமர் சீதை அனுமனை வணங்குவது சிறப்பாகும். மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் வருகிறார். சகல விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படும். அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். மேல் அதிகாரிகளிடம் கலந்துரையாடும் அளவிற்கு பேசப்படுவீர்கள். இடமாற்றம் பதவி உயர்வுகள் கைகூடும். சிலருக்கு பலகால கனவாக இருந்த பணி வாய்ப்பு தேடி வரும். உடனிருப்போர் விஷயங்களில் மூக்கை நுழைக்காமல் இருப்பது சிறப்பு. விநாயகர் அனுமான் வழிபாடு விசேஷ நன்மைகளை உங்களுக்கு தரவல்லது. கும்பராசிக்காரர்களை பற்றி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் வருகிறார். உங்கள் உடல் நலம் சீராகும். தொழில் அமைப்பில் ஏற்றம் பெறும். பணவரவு இருந்தாலும் செலவுகளும் சேர்ந்தே வரும். பணியிடத்தில் பாராட்டப்படுவீர்கள். சிலருக்கு தொழில் நிரந்தரமாக வாய்ப்புகள் உண்டு. பலகால எதிர்பார்ப்புகளான ஊதியம் பதவி போன்றவை கிட்டும். உடனிருப்போருடன் வீண் தர்க்கத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். திட்டமிடலுடன் நேரம் தவறாமையும் உயர்வுகளை உறுதியாக்கும். வரவில் இருந்த தடைகள் நீங்கும். இல்லத்தில் விட்டு கொடுத்தல் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. சிவன் பார்வதி பெருமாள் தாயார் வழிபாடு சீரான நன்மையை தரவல்லதாக உங்களுக்கு அமைகிறது. வீரராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். குடும்பத்தில் அமைதி நிலவும். பூர்வீக சொத்துக்கள் சேரும். வரவு சீராக இருக்கும். அதே சமயம் எதிலும் தலைகணம் தவிர்ப்பது அவசியம். அலுவலகத்தில் நன்மைகள் அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளிடம் வீண் தர்க்கத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். பிறரை குறை கூறுவதும் கூடவே கூடாது. திட்டமிடலுடன் நேரம் தவறாமையும் முக்கியம். பதவி உயர்வுகள் நிச்சயம் உண்டு. பொறுமை அதே நேரத்தில் கடலினும் பெரியது. புதிய பதவிகளில் அலட்சியம் ஒருபோதும் கூடாது. வீட்டில் ஒற்றுமை இடம் பிடிக்கும். அதை வார்த்தைகளால் ஒருபோதும் விரட்டிவிட வேண்டாம். வார்த்தைகளில் கவனமும் நிதானமும் தேவை. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தாயார் கொடிமர கருடன் வழிபாடு சிறப்பான நன்மையை தரவல்லது. இதுவே இந்த ஆண்டுக்கான குருபெயர்ச்சி பலன்கள். இந்த பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள். நபரின் ஜனனகால ஜாதகத்தை வைத்தே குறிய பலன்களை கணிக்க முடியும். இது பொது பலன்களாக மட்டுமே கருதவல்லது. உங்கள் ராசிக்கு நேரம் எப்படி இருந்தாலும் முழு நம்பிக்கையோடு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்குங்கள். அனைத்தும் கடந்து நல்ல ஒரு வாழ்வு அனைவருக்கும் கிடைக்க இறைவனை பிரார்த்திப்போம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை தர்மம் நிலைக்கட்டும். ஓம் நம சிவாய.